Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். அதற்கு என்ன தேவை? ஏதோ ஒரு பதவி தேவை. 6 மாசம் ஆயிடுச்சு. காரணம் டெய்லி ஒரு 500 பேர் தொண்டர்கள் வந்து கூப்பிட்டு ஃபேன்ஸு அது இதுன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. எந்த கட்சிகள்லேருந்து வந்தோமோ அந்த கூட்டணிகள் அந்த கட்சிகள் எல்லாருமே விஜயதரணி போய் இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றுமே தர அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்ப தீவிரமாக வைக்கிறாங்க, மோசமாகவும் வைக்கிறாங்க. வார்த்தைகளும் மோசமாக இருக்குது. இந்த கட்டத்திற்கு கட்சியை நகர்த்தி செல்ல ஒரு பதவி என்பது அவசியம் என்பதை சுட்டி காமிச்சிருக்கிறேன். அதற்கு ஆமோதித்து நம்முடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் பாசிட்டிவாக அவரோட ஸ்பீச்சிலே அவர் சொன்னார், இந்த மாதிரி அக்கா உங்களுக்கு உயர்ந்த அங்கீகாரம் வரும், நீங்கள் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. அது ஒரு நினைவூட்டல் தான். ஆமாம், ஜஸ்ட் நினைவூட்டல் இன் அ வெரி லைட்டர் வே. செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள உள்ளே விட்டு கதவு சாத்திட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு அவர். இந்த மாதிரி அவங்க கட்சி மாற போகிறாங்க இப்படிலாம் தகவல் இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தலைவர் ஆகிறார். ஆகும்போது உடனடியாக என்னை கூப்பிட்டு பேசியிருக்கணும். 1/2 மணி நேரம் பேசவே இல்லை. இல்லை தலைவராயிட்டு பேசவே இல்லை. அப்படி காங்கிரஸ் கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் அங்கே இருந்த வரைக்கும் நான் விசுவாசமாக உழைச்சவா. அதே மாதிரி பிஜேபியிலையும் நான் என்னுடைய உழைப்பை கடந்த 6 மாதமாக கண்டினியூஸாக என்னோடய உழைப்பை விசுவாசத்தோடு வழங்கிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆகையால் தான் நான் வந்து கட்சிக்காக உழைக்கணும், கட்சியை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உழைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். வெறும் பதவி மட்டும் கிடையாது. விஜயதரணி வந்து பாஜக தலைமைக்காக காத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் டு பிஜேபி அப்படின்ற முடிவு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஏதாவது ஒரு தயக்கம்? மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் பிடிச்சி தான் நான் இந்த கட்சிக்கே வந்தேன். எப்பயுமே காங்கிரஸ் இருந்த கட்சிக்கு விசுவாசி. அது மாதிரி வந்த பிஜேபியிலையும் நம்ம இந்த கட்சியோடைய விசுவாசி. இப்போ கூட காங்கிரஸ் வெற்றியை சுவைக்கிறாங்க, அதற்கான உழைப்பு கூட உங்களோட இதுதான். ஆமாம், அதை அங்கே கட்சியை வளர்த்திருக்கேன்ல நான். வணக்கம். வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு பெரிய பேசு பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்றது ஒரு பக்கம், அது ஒரு பூதாகரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பேசுனது 6 மாதம் ஆச்சு அப்படின்றது, அது நிறைய பேர் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா மேடம்? இந்த மாதிரியான ஒரு மேடையில் வெளிப்படையாக நம்ம அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடா? நகைச்சுவை தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக அந்த டோன்லேயே புரிஞ்சது. நகைச்சுவை தான் அது. ஆக்சுவலாக அங்கே தொண்டர்கள் எல்லாம் வந்து நிர்வாகிகள் எல்லாம் வந்து கைத்தட்டி சிரித்தாங்க. மேடையில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே முன்னோடிகள்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. அது மாடுலேஷன் வந்து ஒரு ஜோக்கா அப்படி சொன்னது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆழமாக அது மனசில் இருக்கணும்னா ஒன்றும் அது வேகமாக இருக்கணும், இல்லைன்னா நகைச்சுவையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நகைச்சுவையாக அதை மென்ஷன் பண்ணது ஒரு லைட்டர் வெயினில் அதை மென்ஷன் பண்ண காரணம். டெய்லி ஒரு 500 பேர் தொண்டர்கள் வந்து கூப்பிட்டு ஃபேன்ஸு அது இதுன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. மேடம் போஸ்ட் எதாவது வந்துருச்சா, எப்போ வரும், இதே கேள்வி எனக்கு டெய்லி 100 பேருக்கு மேலே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. அது போக நாம் எந்த கட்சிகள்லேருந்து வந்தோமோ அந்த கூட்டணிகள் அந்த கட்சிகள் எல்லாருமே விஜயதரணி போய் இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றுமே தர அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்ப தீவிரமாக வைக்கிறாங்க, மோசமாகவும் வைக்கிறாங்க. வார்த்தைகளும் மோசமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப மோசமாக பகிர்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது முடிவோடு தான் அன்றைக்கி நான் பேசும்போது ஒரு நினைவூட்டலாக இது என்னன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை ஃபுல்லாகவே மாநிலம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் போயிட்டுருக்கேன் கட்சி வளர்ப்பு பணிகளில். ஸோ இப்போ நிறைய பணிகள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுன்ட்டு என் ஃபுல் ஸ்பீச் பார்த்தா தான் தெரியும் எதுக்காக இந்த 6 மாதம், எதுக்காக இந்த பதவி, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்பீச்சிலே சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டத்திற்கு கட்சியை நகர்த்தி செல்ல ஒரு பதவி என்பது அவசியம் என்பதை சுட்டி காமிச்சிருக்கிறேன். அதுக்கு ஆமோதித்து நம்முடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் பாசிட்டிவாக அவரோட ஸ்பீச்சிலே அவர் சொன்னார், இந்த மாதிரி அக்கா உங்களுக்கு உயர்ந்த அங்கீகாரம் வரும், நீங்கள் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி கட்சி முன்னோடிகள் எல்லாருமே தமிழிசை அவங்க சகோதரி உட்பட எல்லாரும் ஆதரவாக தான் பேசியிருக்காங்க, யாருமே நெகட்டிவாக பேசலை. அந்த வகையில் விரைவில் அதுக்குண்டான நடைமுறைகள் இந்த உள்கட்சி தேர்தல்கள் முடிகிற தருவாயில் நடக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. கட்சி பணி மற்றும் தேசப்பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் தருவாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை. அது ஒரு நினைவூட்டல் தான். ஆமாம், ஜஸ்ட் நினைவூட்டல் இன் அ வெரி லைட்டர் வெயின். ஒரு ஜோக்காக சொன்னது தான் அது.
பட் நீங்க சொன்னீங்க இல்லையா மேம், இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்தெல்லாம் பேசுறாங்க இது சம்பந்தமா, அதனால அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு. ஆமா. ஆனா இது ஒரு கமா ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலையா நீங்க? கமா தான் ஏன்னா இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள உள்ள விட்டு கதவு சாத்திட்டாங்க அப்படின்னுலாம் பேசுறாரு அவரு. திரும்ப இந்த பிஜேபி இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியத்துவம் தராம இப்படி பண்ணிட்டாங்கன்றத ஒரு பொருள்படக்கூடிய விதத்துல பேசுறாரு. இது இன்னும் பேசு பொருள் அதிகமானதானே ஆக்கியிருக்கு. சரி, அவர் வந்து உள்ள விட்டு கதவை சாத்திருக்கலாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற. இவருக்கு தலைவரான உடனே என்கிட்ட பேசியிருக்கணும், அவர் பேசலை. இதெல்லாமல் அவங்க சைடில் இருந்த குறைபாடு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க கட்சி மாற போகிறாங்க இப்படிலாம் தகவல் இந்தியா முழுக்க பரவிட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தலைவராக வர்றாரு. ஆகும்போது உடனடியாக என்னை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அரை மணி நேரம் நான் பேசவே இல்லை. இல்லை தலைவராகிட்டு பேசவே இல்லை. தலைவராக முன்னாடிலாம் பேசியிருக்காங்க. அவங்க கையில் அதிகாரம் இல்லாதப்போ பேசி என்ன பிரயோஜனம்? தலைவர் ஆன பிறகு நம்மகிட்ட பேசினாதான் அவங்களால இன்னதை நமக்கு செய்ய முடியுங்கிற உறுதிப்பாடு நமக்கு தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் இந்த கட்சியை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நான் பேசினேன், அவங்க புரிஞ்சுக்காம போனாங்கன்றது சொல்கிறது எப்போ நடந்தது? அவர் சொல்கிறாரு அது வந்து அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர்லாம் ஆகிறதுக்கு ரொம்ப முன்னாடி பேசியிருப்பார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆன பிறகு அவர் பேசியிருந்தாருன்னா ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதை. அது பேசவே இல்லையே, அதில் தானே அவங்க தவறுறாங்க. அவரும் பேசலை, இன்சார்ஜும் பேசலை. அப்புறம் எல்லாம் மாறி போய் அங்கே சேர்ந்து எல்லா நியூஸும் வெளில வந்த பிறகு சாரி போடுறாங்க நிறைய பேர். ஆமாம்மா உங்களை நாங்கள் சரியாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்மளை நிறுத்தாது. நாம் போய் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணுறோம் நேர்மையான முறையில். அப்படி காங்கிரஸ் கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் அங்கே இருந்த வரைக்கும் நான் விசுவாசமாக உழைச்சவா. அதே மாதிரி பிஜேபியிலையும் நான் என்னுடைய உழைப்பை கடந்த 6 மாதமாக கண்டினியூஸாக என்னோடய உழைப்பை விசுவாசத்தோடு வழங்கிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆகையால் தான் நான் வந்து கட்சிக்காக உழைக்கணும், கட்சியை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உழைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். வெறும் பதவி மட்டும் கிடையாது, அந்த எதிர்பார்ப்பும் கட்சியை அடுத்த தளத்திற்கு நகர்த்தக்கூடிய எதிர்பார்ப்பும் இருக்குது. கட்சி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தான்னா நம்மலாம் வந்தே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். ஆகையால் வந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக கட்சி வளரணும், இன்னும் பன்மடங்கு வளரணும். நாம் உதவியாக இருக்கணும், மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உதவியாக இருந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். ஆனால் அதுக்குண்டான வெளிப்பாடை தான் நான் இன்னைக்கு பேசணும். ஆனால் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்கிற விஷயத்த நீங்கள் கமாவாக பார்க்கலையா? ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, மேடையிலே வெளிப்படையாக ஒரு ஜோவிலாவே அதை பேசுகிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அது வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே ஒரு உள்கட்சிக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே பேசுகிற விஷயந்தான் அது. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒரு லைட்டர் வெயிலில் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது. அங்கே மீடியா இருந்தாலும் கூட அங்கே முழுக்க முழுக்க இருந்தது கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அங்கே இருந்தாங்க. பெரிய கூட்டம் அங்கே இருந்தது. எல்லாமே கட்சியை சார்ந்தவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க, வெளியாட்கள் யாரும் இல்லை. ஆகையால் அந்த வந்து கட்சிக்குள்ளே நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே மென்ஷன் பண்ணுற விஷயங்களை ஒரு பெருசாக இது பண்ணாது. மற்ற விஷயங்கள் நிறைய பேசியிருக்கேன். இது ஒரு சும்மா ஒரு 1 செகண்டு ஒரு நகைச்சுவையாக நம்ம சொன்னதை வந்து பெருசாக வைரல் ஆக்கிட்டாங்க. சந்தோஷம்தான். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு நியூஸ், பாஜகவோட நியூஸ் என்றைக்குமே வைரல் ஆகிட்டு இருக்க, மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி போடும்போது யாருக்கும் புரியாது. அது முழு ஸ்பீச்சையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேங்கிற நோக்கம் புரியும். ஆனால் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நான் அதுதான் கேட்குறேன். என்னென்னா நாங்கள் அப்போவே சொன்னோம், கேட்டு பேச ஆரம்பிக்கிறது என்ன, இவங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மீண்டும் ஏதோ சொல்கிறாங்க. நடுவுலையும் நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் எது நிறுத்துன்னு தான் எனக்கு தெரியல. நான் போனப்போ உள்ள பேச ஆரம்பிச்சது இது வரைக்கும் நிறுத்தலை. அவங்க என் மேலே ரொம்ப அன்பு கொண்டிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆகையால் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அங்கேயும் நான் அதை வந்து ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்குறேன். என் மேலே நல்லா ஒரு கட்சியில் ஒரு உழைப்பாளி போயிட்டாங்கங்கிற அந்த அன்பும் கரிசனமும் அவங்கள்ட்ட இருக்கிறது, ஆதங்கம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. எனக்கு அந்த ஓகே சந்தோஷம்தான். எல்லாருமே நம்மளை நல்லபடியாக பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனி மனிதரோட உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது தரம் குறைந்த விமர்சனங்கள் பண்ணும் பொழுது தான் தவறான நபர்கள்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு சில விமர்சனங்கள் சொல்லும் பொழுது நாம் அதை தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குண்டான பதில்கள் கிடைக்கும் பொழுது, அதற்குண்டான பதவிகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுது அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அது ஒரு விஷயமே இருக்காது. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஷீ இஸ் பீன் ரெக்கக்னைஸ்டுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. அதோடு அது முடிஞ்சு போயிடும். அதனால் இது ஒரு விஷயமாக நான் கருதலை. அவர் செல்வ பெருந்தகை சொல்கிறது கூட அந்த கட்சியில் ரொம்ப நாள் பயணிச்சு தான் அவர் பார்த்துருக்கிறாரு, என்னோடய உழைப்பை பார்த்துருக்காரு. அதனால் அவர் சொல்கிறாரு, அதை நான் பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறேன்.
உங்களுக்குள்ள ஏதாவது என்ன இருக்கா மேம்? ஏன்னா நிறைய முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு தான் நீங்க இங்க வரீங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் டு பிஜேபி அப்படின்ற முடிவு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஏதாவது ஒரு தயக்கம்? அவசரம்லாம் படல. அது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் வரேன். அவங்க வந்து அந்த தேர்தலில் நிறுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை பார்த்து தான் அவங்க வர சொன்னாங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் நடந்தது. ஆனால் அது முழுமையா ஆமாம், அது முழுமை பெறல. அவங்க அந்த பர்டிகுலர் தொகுதியில் அவர் சீனியர் லீடர் நிற்கணும்னு ஆசைப்பட்டார், பிடிவாதமாகவும் இருந்தார். அதனால் நம்ம சரி அவருக்காக நான் வேலை பார்க்குற மாதிரி ஆச்சு. ஆனால் பிரச்சாரத்தில் கூட பெரிய அளவில் உங்களை பார்க்க முடியல. பிரச்சாரத்தில் கூட இருந்தேன், நிறைய இடங்களில் பத்திரிகைகள்லாம் ரிப்போர்ட் ஆச்சு, இருந்தேன். சில நாட்கள் அவங்க பிரச்சாரம் அங்கே பண்ணிவிட்டு வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ண வந்தேன். ஈவன் தென் சென்னை எல்லா இடமும் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். மாநிலம் ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிருந்தேன். அப்படியே என்னோடய மாவட்டத்துலேயும் பிரச்சாரம் பண்ணினேன். அண்ணாச்சியும் அதை அங்கீகாரப்படுத்தினார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இது பேசுனதையும் அந்த சமயத்தில் நடந்ததையெல்லாம் சரி கனெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கும் பொன்னார் அவர்களுக்கும் ஒரு மோதல் இருக்குது அப்படின்லாம் பேசப்படுது. என்ன மோதல் இருக்க முடியும்? அவர் ஒரு சீனியர் லீடர், என்ன பெருசாக போன தடவை எனக்கு சீட்டு தந்திருக்க வேண்டிய இடத்துல அவருக்கே தந்தாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு, அவர் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணேன். இதில் என்ன மோதல் இருக்க, என்ன இருக்குது? இல்லை, அதை நோக்கி தானே நீங்கள் நகர்றீங்க மேம். ஆமாம், அது முடிஞ்சிருது இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சிருது, நகரணும். அந்த நகர்ந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைய டேர்மெல்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி அவசரம் நகர்ந்துருக்கோம். மீண்டும் அதுக்குண்டான அங்கீகாரம் எல்லாம் வழங்கப்படும்ட்டு மறுபடியும் உறுதியளித்தாங்க. இதை பற்றி வருத்தப்பட வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக உங்களை கட்சி பயன்படுத்தும்ட்டு பிஜேபி தலைவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் எல்லாருமே உறுதி சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு நம்பிக்கைங்கிறதுலாம் ஒன்றும் குறைபாடு இல்லை, எல்லாருமே நம்பிக்கையாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் பொன்னார் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு மோதல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லப்போனால் அவர் நான் ஒரு அண்ணன் சொல்கிறதுல உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. உண்மையாகவே எனக்கு ஒரு அண்ணன் தான். ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஏன்னா அவர் எப்பயுமே அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக இருந்திருக்கார் அவர் ஜெயிச்சு வந்த காலத்துலலாம். ஸோ அவரோட பணிகள் எனக்கு பிடிக்கும். அதனால் அவருக்கு கொடுத்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவருக்கு ஒர்க் பண்ண நான் போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் அந்த மனநிலையெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட்டு நம்ம வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. உடனே இந்த உள்கட்சி தேர்தல்கள் முடிஞ்ச உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அதுக்குண்டான நடைமுறைகள் பின்பற்றப்படுங்கிறது என்னோடய நம்பிக்கை. இப்போ தமிழிசை மேடம் கூட இது குறித்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு மீனிங்கில் பேசுகிறாங்க. நல்லா தான் சொல்லியிருக்காங்க. காலதாமதம் என்பது இருக்கிறது, அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் காலம் கடக்கவில்லை. இல்லை, காலதாமதம் கூட சொல்ல, காலம் எடுத்துக்கும் அப்படின்றத அது சொல்கிறாங்க. காலதாமதம் என்று சொல்ல இயலாது, ஆனால் காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சகோதரியை நான் வந்து ஒரு என்கரேஜிங் பாயிண்டில் தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும்போது விஜயதரணி வந்து பாஜக தலைமைக்காக காத்துட்ருக்காங்க, தமிழ்நாட்டு தலைவராகணும்னு நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிற விமர்சனங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேசுவாங்க, எல்லாம் தான் பேசுவாங்க. ஸோ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவங்க யார் ஒரு கட்சிக்கு வந்தாலும் நிச்சயமாக அந்த கோணங்களில் பார்க்கப்படுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும்போது அந்த பணிகளை நம்ம சிறப்பாக பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு லீடரை கொடுத்துருக்காங்க, அந்த லீடரை சப்போர்ட் பண்ணி நம்ம என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணணும். ஏன்னா அவர் நல்லா திறம்பட செயல்பட்டுருக்கார். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் பிடிச்சி தான் நான் இந்த கட்சிக்கே வந்தேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த கட்சிக்கே வரோம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளை நம்ம விரும்பத்தக்கதாக தான் என்றைக்குமே இது பண்ணோம். அவர் நிச்சயமாக அவர் நல்ல கட்சியை வந்து நிலைநிறுத்துறதுல, உயர்த்தி பிடிக்கிறதுல, கட்சிக்கென்று அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கிறது, இதில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். சொந்த கட்சியை ஃபஸ்ட்டு சரி கிளியர் பண்ணணும், நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும். கூட்டணிகள் தேர்தல் அருகாமையில் தான் அந்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. கூட்டணி கட்சி அஜெண்டாவை மட்டுமே தன்னோட அஜெண்டாவை வச்சுக்கிறது இல்லை. அதுதான் நான் பார்க்குற ஒரு நல்ல விஷயம். காங்கிரஸில் எப்பயுமே அதுதான் மைனஸாக இருக்கும். கூட்டணி கட்சிகளோட அஜெண்டா தான் காங்கிரஸ் கட்சியின் அஜெண்டாவாகவே இருந்திருக்கு எப்பயுமே. அதுலேருந்து கொஞ்சம் மாறணும்னு நினச்சா கூட அந்த மாநில தலைவருக்கு மேலேருந்து சமிக்கை வந்துடும், கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவருக்கு இண்டிபெண்ட்டாக செயல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை பாஜகலேயும் நேஷனல் பார்ட்டிலையும் இங்கேயும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இல்லை. அப்படி ஒரு இண்டிபெண்ட் பவர்ஸ் வந்து மாநில தலைவர் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி வளரும்.
இப்போ தமிழிசை மேம் இதெல்லாம் ஒட்டி பேசும்போது கூட சொல்கிறாங்க, ஒரு அடிப்படை பிஜேபி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல நாடு, அதுக்கப்புறம் கட்சி, மூன்றாவது தான் வந்து சுயம் அப்படின்றது. ஸோ இந்த வரையறை அப்படின்றது உட்பட்டு தான் இந்த காலம் தாமதமாகுது, இல்லை காலம் எடுக்கும் அப்படின்றது, அதெல்லாம் புரிதல் அப்படின்றது. நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் தான் இந்த கட்சிக்கே வந்திருக்கோம். ஸோ நாடு மேம்படணும், கட்சி மேம்படணும்னா வந்த நபர் வந்து அங்கீகரிக்கப்பட்டு நாட்டு வளர்ச்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படணும். அதை தான் சுட்டி காமிச்சிருக்கேன். அது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதும் கரெக்டு தான். நாடு கட்சி அது வரணுன்னா அந்த சுயத்தை உயர்த்தி பிடிக்கணும். சுயங்கிறது அங்கே ஒன்றும் கிடையாது. நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் தானே வேலை பார்க்க வந்திருக்கோம். சுயத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ் இருந்த வரைக்கும் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸை தான் வளர்த்தினேன், அங்கே சுயத்தை நான் வளர்த்தலை. 15 வருஷம் காங்கிரஸை வளர்த்தினேன், அதனால தான் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்குது. இதே நான் பிஜேபியை வேறு கட்சியை வளர்த்தினேன்னா, கம்யூனிஸ்ட்லேருந்து உடச்சி காங்கிரஸை வளர்த்தினேன். நாங்கள் காங்கிரஸை உயர்த்தி பிடிச்சதுனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் ஜெயிக்குது. சுயத்தை வளர்த்துறல, விஜயதனுங்கிற சுயத்தை வளர்த்துருந்தால் அங்கே வந்து காங்கிரஸ் ஜெயிக்காது, போனதுக்காகவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நான் செய்யலை. எப்பயுமே காங்கிரஸை இருந்த கட்சிக்கு விசுவாசி. அது மாதிரி வந்த பிஜேபியிலையும் நம்ம இந்த கட்சியோடைய விசுவாசி. இங்கே சுயத்தை வளர்க்க யாருமே நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கக்கூடிய இடத்துல அதே மனப்பக்குவம் விசுவாசம் இருக்கும். ஆகையால் தான் அதை வந்து செம்மைப்படுத்தும் விதமாக நம்மளை பயன்படுத்துகிற தளத்தை செம்மைப்படுத்துங்க அப்படிங்கிறத நம்ம கோடிட்டு காமிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஃபீல்டுக்கு போய் இன்னும் சிறப்பாக பணியாற்ற முடியும். இப்போ கூட காங்கிரஸ் வெற்றியை சுவைக்கிறாங்க, அதற்கான உழைப்பு கூட உங்களுடைய இதுதான். ஆமாம், அதை அங்கே கட்சியை வளர்த்திருக்கேன்ல நான், அதோடைய வெளிப்பாடு தானே மீண்டும் அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் வேறு கட்சியை வளர்த்தலையே, அங்கே இருந்த வரைக்கும் அதோடைய விசுவாசியாக தானே இருந்திருக்கேன். இன்றைக்கி இந்த கட்சியில் மாறி வந்தோன்னு இந்த கட்சியோட விசுவாசியாக நம்ம இருக்கோம். அதனால் இனிமேல் இந்த கட்சியோட வளர்ச்சியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Discover your dream home at Mardam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.